அந்த எஸ்ஐஆர் பணியானது வந்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கும் சரி, அவங்களோட வந்து கண்காணிப்பாளர் அதாவது பிஎல்ஓ சூப்பர்வைசருக்கும் சரி நம்ம கடுமையான பணியை கட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஓக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு முதல் நாள் நைட்டு கொடுக்குறாங்க. எந்த விதமான பயிற்சியோ இன்ஸ்ட்ரக்ஷனோ எதுவும் இல்லை. போய் கொடுங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க, கொடுத்துட்றாங்க. 50% கொடுக்கவங்களாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப வந்து அதை கலெக்ட் பண்ணலையான்னு கேட்குறாங்க. கலெக்ட் பண்ணியாச்சுன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே, ஃபில் பண்ணி வாங்கிடலாம். அந்த பொதுமக்கள்கிட்ட போய் விலைக்கு நமக்கு வாங்குறவங்களாட்டி நமக்கு வந்து ரொம்ப பிஎல்ஓக்கு சிரமமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஃபார்ம் கலெக்ட் பண்ண ஃபார்மை வந்து மொபைலில் ஆப்பில் பிஎல்ஓ ஆப்பில் மட்டும்தான் ஏற்ற முடியும். அந்த பிஎல்ஓ ஆப்பில் ஏற்றுறதுனா அவங்களோட ஓடிபி கேட்கும். இன்னொரு நம்பர் ஏற்றுறா இருந்தாலும் அவங்கள கான்டெக்ட் பண்ணி தான் ஏற்ற முடியும். அதனால பிஎல்ஓங்கிறவங்க உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து சத்துணவு அமைப்பாளர் இருக்காங்க, கிராம உதவியாளர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ 10 பேர் பிஎல்ஓ இருக்காங்கன்னா அவளை 3 பேர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஃபோனு மொபைல் கிடையாது. அதனால இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பிஎல்ஓக்கும் சரி சூப்பர்வைசருக்கும் சரி பயிற்சி கொடுக்காம நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவரை சிஇஓ என்ன பண்ணுறாங்கன்னா இம்மிடியேட்டாக பண்ணி முடிங்கன்றாங்க. அவங்க வந்து அவ்வளோ மாதிரி வந்து எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருந்த இடத்துல வேலை டேபிள் ஒர்க்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஃபீல்டு ஒர்க் போகணும். நம்ம கிராம உதவியாளர் இருந்து சத்துணவு அமைப்பாளர், நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் போகிறாங்க. இப்போ நானே எடுத்துட்டேன்னா, நான் வந்து இப்போ தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தில் வந்து மாவட்ட செயலாளர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடுமையான நெருக்கடி. இந்த 2-3 நாள்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்ம இங்கே கூகுள் மீட் போட்டு நம்ம மாவட்ட நிர்வாகி கூகுள் மீட் போட்டதில் அவர் ராணிப்பேட்டையில் வந்து ஹார்ட் அட்டாக்கு கோமா ஸ்டேஜில் நேற்று ஈவினிங் இருக்கார். இது மாதிரி வந்து பழைய நம்ம கேரளாவில் நமக்கு எல்லாத்துக்கும் நியூஸ் வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. நம்ம அந்த கண்ணூரில் ஒரு தோழர் அது மாதிரி வந்து நம்ம திரும்ப அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பயிற்சி கொடுக்கலாம். பயிற்சி கொடுத்து இது மாதிரி கொடுத்து முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் பணிகளை வந்து உங்களுக்கு வந்து கால அவகாசம் மட்டும் கொடுத்துட்டா கூட நமக்கு சிறப்பாக பண்ணி முடிச்சிடலாம். போதிய கால அவகாசம் தான் நம்ம கேட்குறோம். ப்ளஸ் நிதி ஒதுக்கீடு, பணியாளர்களுக்கான பயிற்சி, இந்த 3 தான் நாங்கள் பிரதானமாக கேட்குறோம். ஆனால் இது 3மே தேர்தல் ஆணையத்திலேருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் தரல. இது தொடர்பாக 2 முறை மாநில தேர்தல் அதிகாரிகிட்டே நாங்கள் கொண்டு போய் முறையீடு கொடுத்துருக்கோம். நிதி ஒதுக்கீடு வேணும், பயிற்சி வேணும், 3வது வந்து பணியாளர்கள் வேணும். ஏன்னா இப்போ அங்கன்வாடி பணியாளர்களும் சத்துணவு பணியாளர்களும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அளவில் அவங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. அதனால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஆட்களை நியமிங்க, அதற்காக சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்யுங்க அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. களப்பணியில் ஒரு பிஎல்ஓ வேலை பார்த்துக்கிட்டு ஃபார்மையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி திரும்பி கலெக்ட் பண்ணி திருப்பி அந்த ஆப்பில் ஏற்றி எல்லாரும் டிசம்பர் 7க்குள்ளே அதை கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்திலேருந்து நேற்று வரப்பட்ட தகவல்னா 27க்குள்ளே அந்த பணிகளை விரைந்து முடிங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது போதிய கால அவகாசம் இல்லாமல் பண்ணும்போது ஒருவரோட ஓட்டுரிமை பறிக்கப்பட்டால் அதற்கு அந்த பிஎல்ஓ தான் பொறுப்பாவாங்க. அதனால இதில் மிகப்பெரிய சிக்கல்கள் பிஎல்ஓக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.